ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் செஞ்ச ஒரு சின்ன தப்பால் நெக்கு வெட்டி தைக்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க. அந்த நெக்கு எப்படி நம்ம பிரித்து வெட்டி தைக்கிறோன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல்லாக நம்ம தைச்சி முடித்த ப்ளவுஸில் இருந்து எல்லாம் பிரித்து நம்ம எடுத்தாச்சுங்க. எடுத்துட்டு இந்த கிளாத்தை வச்சு கலப் மாடல் பண்ண போகிறேங்க. அவங்க ஏற்கனவே அந்த மாடல் தான் கேட்டிருந்தாங்க. நான் தவறுதலாக ரவுண்ட் நெக்கே வச்சனால எனக்கு இந்த மாதிரி கஷ்டமாக போயிடுச்சுங்க. நம்ம ஃபோம் கேன்வாஸ் இந்த சேஃபில் கட் பண்ணி வச்சுட்டு அந்த லைனிங் துணியில் அயர்ன் பண்ணி வச்சு இந்த மாதிரி சுற்றிலும் ஒரு தையல் போட்டுக்கணுங்க. நம்ம செய்கிற சின்ன சின்ன தப்புனால இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகுங்க. இது மாதிரி நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகாமல் இருக்க நம்ம அவங்க சொல்லும்போதே நம்ம ப்ளவுஸில் எழுதி வச்சுக்கணுங்க. பிரித்து வச்ச நெக்கில் இருந்து நம்ம ஏற்கனவே நாங்கள் 1 இன்ச்சு இறக்கம் வச்சனால இந்த நெக்கு கொஞ்சம் மேலே கீழே இறங்கினாலும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம மேலே கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சென்ட்ரு நாம் ஜக்கா போட்டு வச்சு சென்டரில் இருந்து ஆரம்பிக்கணுங்க தைக்கிறதுக்கு. கழுத்து ரொம்ப அகலமாயிருன்னு சொல்லி நாங்கள் செக் பண்ணி அந்த ஃபோம் கேன்வாஸ் இருக்குல்லங்க, அதுக்கு மேலேயே ஒரு தையல் போடுறோங்க. இது மாதிரி எல்லாம் தப்பு நீங்களும் செஞ்சுருக்கிறீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வேறு மாடல் இருந்தால் நம்ம ஈஸியாக தைச்சி எடுத்துடலாங்க. இது ஸ்கலப் மாடல்னால நம்ம அந்த வளைவெல்லாம் கரெக்டாக வரனால பொறுமையாக நிறுத்தி நிதானமாக தான் தைக்கணுங்க. அதே டைம் பார்த்திங்கன்னா நெக்கும் அகலமாக போயிடக்கூடாதுங்க. அதனால தான் நம்ம அந்த ஃபோம் கேன்வாஸ்க்கு வெளியில் தையல் போடுறோங்க. பாருங்கள், அந்த இடத்துல துணி பிடிக்காதனால அது கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம சரியாக தைச்சி எடுத்துட்டோங்க. மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி நம்ம இன்னொரு தையல் போட்டுக்கலாங்க. அதுதான் நம்ம திருப்பி எடுக்கிறதுக்கு கரெக்டாக வருங்க. ஃபோமுக்கு உள்ளே 1/4 இன்ச்சு தள்ளி இது மாதிரி வளைவெல்லாம் தைச்சி எடுக்கணுங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணுங்க. அப்போ தான் அந்த நெக்கு ரொம்ப அழகாக வருங்க. இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா சின்ன பொண்ணுனால நான் கேட்ட மாடல் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம தையல் போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள், நம்ம அதே நெக்குக்குள்ளே ஒரு 1/4 இன்ச்சு மட்டும்தான் வந்திருக்குதுங்க, உள்ளே தள்ளி வந்திருக்கு.
இந்த எக்ஸ்ட்ரா பீஸையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அந்த கார்னரில் எல்லாம் கொஞ்சம் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாங்க. அப்போ தான் வந்து அந்த ரவுண்டு ஷேப் வந்து நல்லா கரெக்டாக வருங்க. அந்த ஸ்கலப் வந்து கரெக்டாக உட்காருங்க. அதுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாங்க. திருப்பி எடுத்துட்டு நல்லா அந்த ரவுண்ட் ஷேப் வர மாதிரி நல்லா உருட்டி உருட்டி நம்ம எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு முடிஞ்சால் ஒரு அயர்ன் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க தைக்கிறதுக்கு. நான் பார்த்தேன்னா அயர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அயர்ன் பண்ணனால எனக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்க. அதுக்கு மேலே படிமான தையல் போட்டுக்கலாங்க அந்த கழுத்தை சுற்றி. நான் வந்து சிங்கிள் தையலோடு நிற்காமல் டபுள் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேங்க. அப்போ தான் வந்து நல்லா அழகாக இருக்குங்க கழுத்து பார்க்குறக்கு. உள்ளே எல்லாம் மடிஞ்சிருக்குங்க. அதனால நம்ம கொஞ்சம் நல்லா தைக்கும்போது எடுத்துவிட்டு நம்ம தைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் தைச்சி முடிச்சிட்டேங்க. இது மாதிரி தப்பு வந்து நிறையா பேர் செஞ்சுருப்பீங்க. அந்த தப்பு செஞ்சதை வந்து நம்ம இப்படி கரெக்ட் பண்ணி தைச்சி கொடுத்துக்கலாங்க. இனிமேல் வந்து இந்த மாதிரி தப்பு செய்யாமல் இருக்கிறக்காக நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் கொடுக்கும்போது எழுதி பின் பண்ணி வச்சுக்கலாங்க ப்ளவுஸில். எனக்கு இது மெசேஜ் அனுப்புனனால நான் வந்து வைக்கிறதுக்கு மறந்துட்டேங்க. அதனால தான் இந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க. நான் செஞ்ச மிஸ்டேக் வந்து இனிமேல் நீங்கள் யாரும் செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ பார்த்துட்டு. அப்படியே செஞ்சாலும் நம்ம சரி பண்ணி கொடுக்கலாங்க. என்ன நம்ம இது மாதிரி சரி பண்ணும்போது ஆம்கோல் அளவு எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகுங்க. இது மாதிரி நம்ம நெக்கு வந்து ஃபுல்லாக தைச்சி எடுத்துட்டு மெஷர்மெண்ட் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணி சைடெல்லாம் ஜாயின் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த ப்ளவுஸ் வந்து போட முடியாதுங்க, ரொம்ப டைட்டாக போயிடுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி சென்டராக வந்து பீடு வச்சுக்கலாங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.